இது என்னது? ஹார்ட். யாருடையது? தத்தினு கேட்டீங்க, யார் ஹார்ட் இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு நான் சொல்றேன்ல. யாரோட ஹார்ட்? உங்களோட ஹார்ட். ஓகே. இந்த ஹார்ட் எப்படி இருக்கு? சுத்தமா, பரிசுத்தமா, கிளீனா இருக்கு. இப்படித்தான் ஏசப்பா நம்மளை அவரை போல அவருடைய சாயலாக என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். ஆனா நமக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. என்ன பாவம்லாம் வந்துச்சு? பொய், களவு, திருடு, கெட்ட வார்த்தை, சொல்லுங்க, சண்டை, பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், சினிமா, வேற சத்தம் போறது, செல்போனு, டிவி எல்லாம் வந்து இந்த இருதயத்தை என்ன செய்திருச்சு? அசிங்கமாயிடுச்சு. இப்போ அந்த இருதயம் ஹெவி ஆயிட்டு. பாவம் இருந்த இருதயம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உடனே இந்த பாவத்தை எங்கேயாவது போய் தொலைக்கணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்படுகிறோம். அதுதான் இந்த டம்ளர். சரியா? எப்படியாவது இந்த பாவம் விட்டுட்டு போனா பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சாலும் அந்த பாவம் போகவே மாட்டேங்குது. எத்தனை முறை எதில் இல்லாமோ போய் முங்கி எழுந்தாலும் அந்த பாவம் போக மாட்டேங்குது. கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ், அதுதான் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா, உங்க வெளிப்பதிக்க முடியாத உங்க ரத்தத்தினால இந்த அலங்கோலமான இருதயத்தை சுத்தமாக்கி தாங்க ஏசப்பா அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட வரும்போது, ஏசப்பா கிட்ட முங்கி எழுதும்போது, இதுவரை இல்லாத ஒரு பரிசுத்தம், இதுவரை இல்லாத ஒரு மனதிருந்தல், இதுவரை இல்லாத ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அதனால நம்முடைய இருதயம் என்னதாக மாறுகிறது? சுத்தமாக, ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதை விட அதிக சுத்தமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க இதை காமிக்கலாம். ஓகேயா? அப்ப நமக்கு பாவம் போகணும்னா நம்ம எங்க போகணும்? ஏசப்பா கிட்ட வரணும். வேற எங்க போனாலும் இது ஒரு மேஜிக். இந்த கிட்ட இது ஒரு மேஜிக் கிட்ட இருக்கு. இதை நீங்க வாங்கினா இது எல்லாமே இருக்கும். ஒரு 100 தடவை யூஸ் பண்ற மாதிரி திங்ஸ் இருக்கு. எத்தனை தடவை? அப்போ ஒரு இது 100 rupees. ஒரு தடவை செய்யறதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவாகுது? 1 ரூபாய் தான். ஓகே, சரியா? நீங்க இதை வெளியே வாங்க உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில பொருள் வாங்கினா ஒரு சில பொருள் நீங்க வாங்க முடியாது. அதனால வாங்கி நாங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வாங்கி பயன்படுத்தப்படி அதுதான் கேட்கிறேன். பெரியவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, குட்டி பிள்ளைகளுக்கு யார் வேணாலும் என்ன செய்யலாம், நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நாள் 1க்கான செயல்முறை விளக்கம் சொல்லி காமிச்சாச்சு. நாள் 2க்கான செயல்முறை விளக்கம். நாள் 2 தலைப்பு இருக்குது உன்னை காப்பார். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்பு இருக்கு, அதுக்கு அர்த்தம் சொன்னேன். முதல் நாள் தலைப்பு என்னது? வீட்டுக்கு கொண்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? மனம் திரும்பு, பாவம் மன்னிப்பு பெறு. 2ஆம் நாள் தலைப்பு உன்னை காப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெபம். நாம ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆனா ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் என்று ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப அந்த பாட்டில் தான் நாம முதல்ல அந்த பாட்டை பார்த்து என்ன காட்டுன்னு சொன்னோம்? நம்முடைய காட்டுன்னு சொன்னோம். இப்ப அந்த பாட்டில் தான் நாம அந்த பலன் உள்ள கடத்துல அதுதான் ஜெபம். நாம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். அண்ணன் இப்ப நம்ம எல்லாரும் சார்பாகவும் ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியுதா? பலன் ஊத முடியுதா? நீங்க வீட்டுக்கு ஊதி பாருங்க, ஊதவே முடியாது. ஏனென்றால் நாம் வெறுமையாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறார். இப்ப அண்ணன் என்ன செய்ய போறாங்க? ஒரு பின்ன வச்சு சிரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறாங்க? பாட்டில்ல ஒரு ஹோல் போட போறாங்க, ஒரு ஓட்டை போட போறாங்க. ஓட்டை போட்ட உடனே அந்த பாட்டிலுக்குள்ள என்ன வந்துடும்? காத்து வந்துடும்ல. காத்து வந்து வெறுமையாக இருந்த பாட்டில் என்ன செய்திடும்? நிரப்பிடும்ல. அதே போல இந்த பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டாச்சு, பெரிய ஓட்டையா போட்டாச்சு. போட்ட உடனே காத்து உள்ள போய்விட்டது. ஏசு கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறார். அதுக்கு முன்னாள் வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபிக்கவே முடியல. முழங்கால் படியிட்டால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மனசு இருக்கு, எங்கெல்லாமோ ரெக்க கட்டி பறந்துருதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா அழகா ஜெபிக்க முடிகிறது. உங்க வீட்டுல
வெளியே ஒரு பெரிய கூட்டு போட்டுருக்கு. நான் வெளியே இருந்துச்சு வெளியே வந்து காலிங் பெல் அடிச்சு உள்ள யாரு இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லுவேனா? சொல்லுவேனா சொல்ல மாட்டேரா? சொல்ல மாட்டா. உங்க வீட்டுல வெளியே ஒரு பெரிய கூட்டு தோங்குது. நான் வீட்டுக்கு வாசல் நின்று சிஸ்டர் கூப்பிடுவேனா? உங்க கூட பேசுவேனா? ஏன்? வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. அதே போல நம்மளுடைய இருதயத்துல யாருமே இல்லாத வெறும் இருதயத்துல ஏசப்பா இல்லாத பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்து கொண்டு நாம் அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? பேச முடியாதுல்ல. அதனால என்னைக்கா செக் பண்ணிருக்கீங்களா? முழங்கால் போட்டேன் ஏசப்பா என் கூட இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிருக்கீங்களா? சும்மா முழங்கால் போட்டோம்னா ஒரு பெரிய போற சார்ஜ் ஏசப்பா நம்மளுடைய ஏசப்பா நம்ம பரலோக பிதாவே தரணியா விளையாட நாட்டு அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? ஒரு போரஸா ஜெபம் பண்ணிடும். ஏசப்பா நீங்க எப்படி இருக்கீங்களா அப்படின்னு உணர்ந்து ஜெபிக்கும் போது மேல நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார். ஓகே, சரி. இது உங்க வீட்டுல இருக்கிற பாட்டில் தான், உங்க வீட்டுல இருக்கிற பலூன் தான். நீங்க கண்டிப்பாக இந்த செயல்முறை விளக்கத்தை உபயோகப்படுத்தணும். நாங்க காமிக்கிறது எதுக்காக தெரியுமா? நீங்க யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். 3வது நாளைக்கு ஒரு அருமையான ஒரு மேஜிக் காமிக்க போறோம். இது வந்து ஒரு பூத்தொட்டி. இந்த தொட்டியில என்னது இருக்கா? இல்ல, இது ஒரு தொட்டி. இந்த தொட்டியில இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பூச்செடியை வளர்க்க பிரயாசப்பட போறோம். அதுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்? ஒரு குட்டி விதைய போட போறேன். சரியா? விதை போட்டாச்சு. இப்போ இந்த செடி வளர்ந்து பூ பூக்கும். ஆமாவா இல்லையா? போதுமா? விதை மட்டும் போட்டா தண்ணி ஊத்துமா? மண்ணு போட வேண்டாமா? விதை மட்டும்தான் போட்டிருக்கேன், மண்ணே போடல. காமிச்சிக்கல தொட்டி, வெறும் தொட்டி. இப்ப என்ன செய்யறோம்? மண்ணு போட்டாச்சு. இப்ப என்ன ஊத்துங்க? ஊத்துக்கு பார்க்கலாம். சத்தத்தோட ஊத்துங்க. வெரி குட். தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ செடி என்ன செய்யும் போது வளர்ந்துருமா? செடி வளர்ந்து இதெல்லாம் வேற கூட தெரியாம எல்கேஜி யூகேஜில பார்க்கணும் இருக்கீங்க நீங்க. சன்லைட் அம்மா அருமையா தங்கச்சி மட்டும் சொன்னா சன்லைட் வேணும். சன்லைட் இல்லைன்னா செடி செய்யாது, வளராது. இப்ப அன்னை ஒரு மேக்னெட் மெஜிஷியன் ஸ்டிக் வச்சு சன்லைட்டை வர வைக்க போறாங்க. சன்லைட்டை உள்ள பாய்ச்சி கொண்டு வர போறாங்க. அப்படி வரும்போது அது என்ன செய்ய போகுது? ஒரு அழகான செடியாக பூ பூத்து வளர்ந்து வரப்போகிறது. வெறும் விதை மட்டும் போட்டாமல் மணல் தண்ணீர்ல ஊற்றுறது மட்டும் காணாம சூரிய வெளிச்சம் படும்போது அது என்ன செய்து பூ பூக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை நமக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? சூரிய வெளிச்சமாகிய வேத புத்தகம் நமக்கு என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும். தினமும் வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது ஒரு மேஜிக்கல் கிட்டு. இந்த கிட்ட இருக்கு, நீங்க வேணும் வாங்கிக்கலாம். இது 100 ரூபாய் தான். சரியா? நீங்க புக்ஸ் வாங்குவீங்க, பாஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்க தருவாங்க. அது போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. புக்ஸை மட்டும் சொல்லிட்டு போனா பிள்ளைங்களுக்கு நீங்களே பார்த்து விளையாட அவ்வளவு கதை சொன்னா கேட்டுட்டு இருப்பீங்களா? ஓடி இருப்பீங்க. அப்ப என்ன சிஸ்டர் வாங்கி விளையாட்டாங்க விதவிதமா ஏதாவது காமிச்சா இன்ட்ரெஸ்டா உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க காண்பிக்கணும். இப்ப 4 எத்தனாவது நாள்? முதல் நாள் என்ன காமிச்சோம்? கர்ச்சீஃப் கார்டு. ஓகே. 2வது நாள் என்ன காமிச்சோம்? பலூன் பாட்டில். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. 3வது நாள் மேஜிக் ஒரு பிளான். சரி, சரியா? 4வது நாள் உங்கள்கிட்ட ஈஸியா இருக்கிறது. இது நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிறது தான். சரியா? இது என்னது? ஜல்லடை. சரியா? ஜல்லடை தான் என்னன்னு தெரியுமா? சொல்ல தெரியல. ஜல்லடை. இந்த ஜல்லடையில் என்ன இருக்கு? ஹோல்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. எவ்வளவு என்ன முடியுமா? என்ன முடியாது. இந்த ஜல்லடை வழியா தண்ணி ஊத்துனா என்ன செய்யும்? தண்ணி கீழே விழுமா விடாதா? விழுமானே பாருங்க. விழுந்துச்சு. வெரி குட். ஏன் விழுந்துச்சு? ஹோல்ஸ் இருக்கனால விழுந்துச்சு. அது காரணம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த தண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர். அவரும் இதுதான் நாம. முதல்ல நாமன்னு யார் சொன்னேன்? கர்ச்சீஃப்ல உள்ள பாட்டை சொன்னேன், நம்முடைய பாட்டுன்னு. 2வது பாட்டில் தான் நாமன்னு சொன்னேன். இப்போ இந்த ஜல்லடை தான் நாம வெற்றி பெற முடியாம நிறைய நேரத்துல தோத்து போயிடுறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்குது, கேப் இருக்கு. கேப் அதிகமாக இருக்க தோத்து தான் போவோம். கேப்பே இல்லாம 2 பேரும் நெருக்கமா வர வேண்டும். அது பேரு தான் நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, இன்னும் சத்தமா. நம்பிக்கை. வெற்றி பெற வேண்டுமானால் நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, வேதவாசத்து பிரயோஜனம் கிடையாது, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு பிரயோஜனம் கிடையாது. ஏசப்பாவை முழுவதுமாக நம்ப வேண்டும். ஒரு அழகா பாட்டு பாடுவோம், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மட்டும் மாட்டோம். இப்ப பாருங்களேன், அந்த டம்ளரும் அந்த ஜல்லடையும் 2 க்ளோஸ் ஆயிட்டு
இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, தண்ணி சிந்திச்சு, இப்போ க்ளோஸ் ஆயிட்டு தண்ணி சிந்துமா சிந்தாதா, இவ்வளோ ஹோல்ஸ் இருந்தும் அந்த தண்ணி சிந்தாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? கிளாப் பண்ணிக்கலாங்க. தண்ணி சிந்ததுக்கு காரணம் என்ன சொன்னீங்க? ஹோல்ஸ், ஓட்டர் நிறைய இருக்குன்னு. இப்போ ஓட்டர் இருக்கா இல்லையா? பழைய தண்ணி சிந்தல. 2 பேரும் இயேசுவும் நாமும் ஒன்றாக மாறிவிட்டோம். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று முழு நிச்சயத்தோடு நீங்க நம்பும் போது தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். ஆமென். உலக சத்தமா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த செயல்முறை விளக்கத்தை நீங்க செய்து காண்பீங்க. ஓகே, இது எல்லா வீட்லயும் இருக்கிறதுல ஒரு சாதாரண டம்ளர், ஒரு ஜல்லடை, தண்ணி, அவ்வளவுதான். சரியா? இப்போ நாள் 5க்கான செயல்முறை விளக்கத்தை அதை செய்து காமிக்க போறாங்க. நாள் 5 தலைப்பது பரலோகம் சேர்ப்பார். அந்த கையில ஒரு சின்ன கார்டு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கார்டு எங்க, அந்த கார்டுல ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ எங்க பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பார்த்துட்டு இருக்கு? மேல என்ன இருக்கு? ஃபேன், லைட், அதான். வேற என்னது? பரலோகம். வெரி குட். நாம் எங்க எதிர்க்குரியவர்கள்? பரலோகத்துக்குரியவர்கள். ஆனா நம்ம எங்க மட்டும்தான் பார்த்துட்டே இருப்போம். இல்லைன்னா பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? நல்ல வீடு வேணும், நல்ல மொபைல் வேணும், நல்ல கார் வேணும், நல்ல பங்களா வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும், இதே பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்தோம்னா நம்ம முகம் எங்க போயிடும்? மேல போயிடும். சரி, மட்டும் போதும் பாவி. அதுதான் இது. இப்ப பாத்தீங்களா, அப்படி வீட்டுக்கு போனோம்னு எங்க போயிருது? குத்தி கீழே நோக்கி போயிருக்கும். இது எந்த பக்கம் உள்ளவங்க தெரியுமா? இடது பக்கம் உள்ளவர்கள். அண்ணன் எந்த கையில வச்சிருக்காங்க இந்த ஆரோவை? லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்காங்க. இடது பக்கம் உள்ளவர்கள் எங்க போறாங்களாம்? நரகத்துக்கு போறாங்களாம். அவங்க உலகத்துக்குரியவர்கள். இப்ப அன்னை வலது கையில அதே ஆரோவை வலது கைக்கு மாத்த போறாங்க. மாத்திட்டாங்களா? இப்ப எங்க பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம மேல பார்த்துருக்கோம். நம்மளாம் செம்மறி ஆடு கூட்டம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்கு போன பிறகும் நம்ம இங்கதான் பாக்குறோம், மேலதான் பாக்குறோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்கதான் பாக்குறோம்? மேலதான் பாக்குறோம். கீழே பாக்குற வேலையே கிடையாது. நாம் யாருக்கு உரியவர்கள்? பரலோகத்துக்கு உரியவர்கள். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த ஆரோவை நீங்க காண்பிக்கலாம். இது எங்க கிட்ட இருக்குது. இந்த ஆரோவை 25 ரூபீஸ் தான். இது ஃபோம் ஷீட்ல அடிச்சு வச்சிருக்கோம், ஸ்டிக்கரிங் பண்ணி. இது ஒரு விதமா நீங்க செய்து காமிச்சிடலாம். அது உங்க டைரக்ஷன் மட்டும் நீங்க கரெக்டா பண்ண முடியாது. அதனால நீங்க வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. அது போக டிரைவ் லிங்க்ல இருக்கு. நீங்க வேணும், நான் நல்லா குரூப்பா இருக்கும், நம்ம செய்துக்கிடுவோம் அப்படின்னா நீங்க செய்து கொள்ளலாம் அப்படின்றது. ஓகே, 5 செல்வம் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காமிச்சிருக்கோம். என்னெல்லாம்? ஹார்ட் ஷேப் கர்ச்சீஃப். ஓகே, நம்பர் 2 பாட்டில் அண்ட் பலூன். நம்பர் 3 மேஜிக்கல் ட்ரீ. நம்பர் 4 ஜல்லடை அண்ட் தண்ணி. நம்பர் 5 இது ஆரோ. இது காமிச்சிட்டு நீங்க டைரக்டா என்ன செய்யணும்? கதை சொல்ல ஆரம்பிச்சிடணும். இதையே காமிச்சிட்டு இதே நேரத்தை போக்கிடக்கூடாது. 2 to 3 minutes தான் இதை காமிக்கணும். டக்குன்னு காமிச்சிட்டு டைரக்டா கதை சொல்ல போயிடணும். அப்போ பிள்ளைங்க எல்லாம் இதே கவனிச்சுட்டு இருப்பாங்க. அங்க சேட்டை பண்ண மாட்டாங்க. சரி, கதை சொல்லும் போது இடையில கதை நல்லா போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. இடையில பிள்ளைங்க சேட்டை பண்ணி அங்க எங்கேயும் ஓடினாங்கன்னா ஐஸ் பிரேக்கர்னு ஒரு நடத்துவோம் பார்த்துக்கோங்க. அது பிள்ளைங்களே ஒருமுகப்படுத்துவது இருக்கு. ஒரு போன வருஷம் செய்து கொடுத்தது, இந்த வருஷம் செய்யறது, அதெல்லாம் சேர்த்து பண்ண செய்து காமிக்க போறாங்க. எல்லாரும் கை எடுத்துக்கோங்க, கதைக்கு நடுவுல அப்படி சொல்லுவோம். இப்போ ஒன்னு சொன்னோட இதே மாதிரி வச்சுக்கணும். வலது கையில ஒரு வரல், வலது கை எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு வரல், இடது கையில 2 வரல், ரெண்டையும் சேர்த்து அட்ட டைம்ல வச்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒன்னு சொன்னா வச்சுக்கணும். 2 சொன்னா டக்குன்னு மாத்திடணும். வலது கையில 2 வரல், இடது கையில ஒரு வரல். என்ன சிஸ்டர், கை கொடுக்கலையோ? மறந்து வச்சுட்டீங்களா? ரெடியா செய்து பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கை தூக்கி காமிங்க. நிறைய பேர் கை தெரியல, ரொம்ப வைத்த வேண்டாம், அப்போ வராது. கொஞ்சம் ரெடி, ஸ்டார்ட். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இதே மாதிரி யாருக்கு வந்துச்சு? என்ன 1 2 1 2 அப்படி கட்டிட்டு இருக்கீங்களோ? புரிஞ்சுதான் புரியுதுயா? புரிஞ்சிச்சு, ஆனா வரல. என்ன வந்துருச்சா? எழுதுங்க சிஸ்டருக்கு அழகா வந்துருச்சா? ரெடி, இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா? 1 2 1 ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணேன். 1 2 1 2 1 2. வெரி குட் சிஸ்டர், ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்.
கூடுவாஞ்சேரியிலிருந்து வராங்க. நாம கூட அங்க இருந்தா வந்தோம் இன்னைக்கு. அருமையான ஒரு பயப்படாத இந்த தலைப்பு போட்ட ஒரு கீச்சு என்ன அழகா. நான் ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஒருத்தங்க தான் ஒவ்வொரு செயல்முறை விளக்கம் செய்தோன்னு கிளாப் பண்ணுவாங்க அழகா. சரி, இப்படி பிள்ளைகள் சேட்டை பண்ணிட்டு கதை சொல்லும் போது இடையில் அவர்கள் கவனம் எங்கேயோ இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் கை தட்டிக்கும் அப்படின்னு நீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஐஸ் பிரேக்கர் சொல்லலாம். அப்போ கவனம் எல்லாம் இங்க வந்துடும். ஒரு 2-3 தடவை செய்து முடிச்ச உடனே யாரையும் முன்னெல்லாம் கூப்பிட்டுலாம் செய்ய சொல்ல வேண்டாம். நீங்க வந்து டேரக்டர்ஸா இருக்கனால நாங்க செய்து உங்களுக்கு புரியுதாங்கிறதுக்காக காமிச்சோம். நீங்க யாரையும் முன்னால கூப்பிட வேண்டாம், செய்ய வச்சுட்டு அப்புறம் கதையை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்ம கதை பார்க்கலாமா அப்படின்னு போயிடும். இப்போ இன்னொரு ஐஸ் பிரேக்கர் செய்ய போறோம். எல்லாரும் இப்படி வலது கையில 2 எடுத்துக்கோங்க, 2 வரல அவரே. இது வந்து 1ன்னு சொன்னா இப்படி வச்சுக்கணும். 2 அப்படின்னு சொன்னோன்னே அந்த நடு வரல மேல தூக்கி போடுங்க. ஆள்காட்டி வரலுக்கு மேல போட்டீங்களா? வெரி குட். ஆள்காட்டி வரலுக்கு மேல தப்பு. வெரி குட். நடுவர இந்த ஆள்காட்டி வரலுக்கு மேல நடுவரல போட்டுருணும். போட்டீங்களா? 2 சொன்னோன்னே 3 அப்படின்னு நடுவரலையும் இந்த பெருவரலையும் பிடிச்சுக்கோங்க. நடுவரலையும் பெருவரலையும் பிடிச்சாச்சா? 4 அப்படின்னு ஆள்காட்டி வரல எடுத்துடும். இந்த கையை விட்டு அசைக்காம இப்படி பிடிச்சதை விடாம எடுத்துடும். புரிஞ்சிருச்சா? நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமானே? ஆள்காட்டி வரல இங்க போடுறது போல இதை போய் இங்க போட்டுருக்காங்க. திருப்பி காட்டுங்க, இப்படி திருப்பி காட்டுங்க. 1 அப்படி வச்சுக்கோங்க. 2 இந்த வரல இங்க போடணும். 3 இந்த மாதிரி பிடிச்சுக்கணும். 4 அதுக்குள்ளோடு எடுத்துக்கணும். தெரிஞ்சிருச்சா? இது ஒரு ஐஸ் பிரேக்கர். அடுத்ததாக 3வது அண்ணே வாங்க. 1 இப்படி கை வச்சுக்கோங்க வலது கையை. 2 3 4 இப்படி விரிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? இந்த கேப்பே வரக்கூடாது. இந்த அண்ணனுக்கு கேப் வருதுல அப்படி வரக்கூடாது. அப்படி இருக்கணும். அழகா நீச்சா யாருக்கு அப்படி வருது பாருங்க. கீழே வரைக்கும் வச்சிருக்கணும். அப்படி கீழே இப்படி வச்சுட்டு கீழே. சூப்பர். நிறைய பேருக்கு அழகா வந்துருச்சு. வெரி குட். இவ்வளவுதான். மறுபடியும் செய்திடலாமா? 1 2 3 4 என்னன்னு புரியக்கூடாது. கையை மட்டும்தான் நீட்டணும். அதே மாதிரி இப்படி கையை நீட்டு இங்க வரைக்கும் வச்சு சிலர் இப்படி வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிறாங்க. வெரி குட். சூப்பர். எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப 2 பிரதர்ஸ் முன்னால வாங்க பார்க்கலாம். அடுத்த ஐஸ் பிரேக்கர் செய்யறது. பிரதர்ஸ் வாங்க. பிரதர் அங்க 2 பேர் வராங்க. வராங்க. பெரிய பிரதர்ஸ் வாங்க. வெரி குட். சூப்பர். டாடி வா. டாடி என்ன வந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் செய்ய போறோம். நம்ம 1 அப்படின்னு சொன்னோடனே இப்படி செய்யணும். சரியா? நீங்க பார்த்துட்டே இருங்க. யாருக்கெல்லாம் வருது நாங்க பார்க்க ஒரு 6 தானே டாடி அண்ணனுக்குலாம் வருதா நம்ம பார்த்துக்கலாம். 2 என்ன 3 வந்த உடனே 3 4 5 என்னப்பா தம்பி? சரி, மறுபடியும் 1 2 3 4 5 வெரி குட். 6 7 8 என்ன பார்த்தா கையில போட்ட நீ அது விட்டுட்டா? என்ன நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா 6 வரைக்கும் நின்றுக்கோங்க. எப்படி வேலை வச்சுக்கோங்க. குட்டராஜ் அந்த அண்ணன் மாதிரி என்னப்பா உங்களுக்கு என்ன நடக்குது? 7 8 9 10 வெரி குட். வந்துச்சுமா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வரல. சூப்பர் சூப்பர். ஏன்னா ஒன்றே பார்த்து ஏன் வரமாட்டேங்கலானே? இதுக்குலாம் கொஞ்சம் அப்படி இருக்கணும். என்னம்மா 2 பிரதர்ஸ்க்கும் ப்ரைஸ் கொடுத்துடலாமா? சூப்பர். அழகாக கூப்பிடுறவங்க. இது ஒரு ஐஸ் பிரேக்கர். ஓகே, இப்போ கடைசியா ஒன்று செய்ய போறோம். கையில பால் இருக்கு. அன்னைக்கு பால் வச்சிருக்காங்க. பாலை கீழே போட்ட போது கிளாப் பண்ணணும். ஒரே ஒரு கிளாப். ஆனால் செய்து காமிங்க. தெரிஞ்சிச்சா? பாலை கீழே போடலன்னா கிளாப் பண்ணக்கூடாது. அன்னை ரெடி ஸ்டார்ட்.
கை தட்ட சொன்னா சாணி தட்ட மாதிரி தட்டுவாங்க. அழகா தட்டுங்க. வெரி குட். இப்போ பால மேல தூக்கி போடுவாங்கண்ணே. சரியாண்ணே? இங்க வந்து வாங்கண்ணே, நடுவில் இருக்கு. நீங்க எழுப்பிட்டு உட்காந்துரும். மேல போயிட்டு பால் அண்ணே கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க எழுப்பிட்டு உட்காந்து. ரெடியா இருக்கு பார்க்கலாம். முன்னால இருக்க பிள்ளைங்க தான்ப்பா ரொம்ப ஸ்மார்ட். எப்பவுமே எளிமையா இருக்கிறது சொன்னா அண்ணே ரெடி. எழுப்பிட்டு உட்காந்துரும். ஓகே, ரெடி ஸ்டார்ட். கீழே உட்காருங்க, கீழே வாங்க. என்ன நிறைய பேர் எழுப்புற மாதிரி பண்ணி உட்காந்துக்கிறாங்க, சீட்டிங் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். என்ன போதுமே, அவங்க யாரும் எழுப்புறதா இல்லை. சரி, இது ஒரு விதமான ஐஸ் பிரேக்கர். பிள்ளைங்களை கொஞ்சம் சியர் பண்ணிட்டு அப்புறமா கதையை நீங்க என்ன செய்யலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக பசில். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்க. கற்றுக் கொடுக்குற பாடங்கள்லாம் உங்களுடைய ஸ்தல சபைகளில் இந்த டிவிஎஸ்ல நீங்கள் பயன்படுத்தி அநேக பிள்ளைகளை தேவன் ஆட்சியத்துக்கு கொண்டு அந்த உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு சின்ன டீ பிரேக், ஒரு 10 மினிட்ஸ் தான் எங்களுக்கு டைம் இருக்கு.